Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi faliqil habbi wan nawa wa khaliqil abdi wa ma nawa al-muttali'i ala batinil dhamiri wa ma hawa bi masyiatihi rashada man rashada wa ghawa man ghawa wa bi iradatihi fasada ma fasada wastawa mastawa sarafa man syaa ila al-huda wa atafa man syaa ila al-hawa ahmaduhu subhanahu ala ihsani wa ashkuruhu ala tawfiqihi wa imtinani wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu ta'ziman li sya'ni wa asyhadu anna sayyidana wa nabiyyana wa habibana Muhammadan bin Abdullah wa rasuluhu da'i ila ridwani Allahumma salli wa sallim wa barik wa an'im alayhi wa ala alihi wa sahbihi wa ikhwanihi amma ba'd. தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த தொடர் அரபு மொழி ஆசிரியர் வழிகாட்டி தரம் 13 பாட வகுப்புகளில் இன்றைய தினம் குறித்த பாடத்தினுடைய 38வது பக்கத்தில் இருக்கக்கூடிய உரையாடல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த உரையாடலிலும் இதை அடுத்து வரக்கூடிய பாடப்பரப்புகள்லையும் மின்சார உற்பத்தி, இலங்கையில் இருக்கக்கூடிய மின் வலு சக்தி சம்பந்தமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஃபாத்தூரத்து அல் கஹ்ரபாயி, மின்சார கட்டணம் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. கட்டணம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபாத்தூரண்டா பில். அப்போ கரண்ட் பில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பவர் பில். யா அஹ்மத், அஹ்மதின் தாய் என்று சொன்னால் அதை மனைவியத்தை அவர் சொல்றாரு. மனைவி தான் அவர் கூப்பிட்டு சொல்றாரு. ததாஅஃபத் ஃபாத்தூரத்து அல் கஹ்ரபாயி ஹாத ஷஹ்ர. ததாஅஃபத் என்றால் இரட்டிப்பாகி விட்டது. இரட்டிப்புனால் வர வேண்டிய பில்லை விட டபுள் மடங்கு கூடி இருக்குது. ததாஅஃபத் ஃபாத்தூரத்துல் கஹ்ரபாயி ஹாத ஷஹ்ர, இந்த மாதம் மின்சார கட்டணம் இரட்டிப்பாகி இருக்கிறது. என்ன ஆச்சுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி என்னது அவர் ஒன்று ஃபோனில் வந்த மெசேஜை பார்த்துட்டோ அல்லது முந்தி காலங்கள்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்டில் வரும், அதை வச்சோ பார்த்துட்டு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு தாய் சொல்கிறாங்கல்ல அஜபஃபீதாரிக்கு, அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அது ஒரு ஆச்சரியமும் இல்லை, இரட்டிப்பாக கண்டிப்பாக. ஏ தெரியுமா? ஃபகத் அஸ்பஹ்னா நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா கஸீரன். ஃபகத் அஸ்பஹ்னா, நிச்சயமாக நாங்கள் மாறிவிட்டோம். இந்த ஃபகத் என்றால் லக்கது மாதிரி, நிச்சயமாக. ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் மாறிவிட்டோம். நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா, மின்சாரத்தை பாவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். கசீரன், அதிகமாக. இஸ்தஹ்லக என்கிற சொல்லுக்கு பாவிக்கிற, பயன்படுத்துகிற அர்த்தம். அசல்ல இஸ்தஹ்லகன்றது கன்சியூம் பண்றேன்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல. இப்ப ஒரு பொருளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அளவு குறைஞ்சு கொண்டே இருக்குமாக இருந்தால் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இஸ்தஹ்லகண்டுவோம். பயன்படுத்துறதுக்கு நிறைய சொல்லு இருக்கு தானே. நம்ம பாருங்க, இங்கிலீஷ்ல கூட யூஸ் பண்றேன்டுவோம், யூட்டிலைஸ் பண்றேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்லையும் பாவித்தான், பயன்படுத்தினான், என்னது நுகர்ந்தான், அப்படி சொல்லுகள் இருக்கு. அதே அந்தந்த சொற்களை ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி அரபுலையும் இஸ்தஅமல, பயன்படுத்தினான், இஸ்தஹ்தம, அதுவும் பயன்படுத்தினான், இஸ்தஹ்லகன்றாலும் பயன்படுத்தினான் தான். ஆனா இஸ்தஹ்லகன்றது ஒன்றை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அளவு குறைஞ்சு கொண்டே போறது. உதாரணமா நம்ம தண்ணியை பயன்படுத்தும் பொழுது தண்ணியுடைய அளவு குறைஞ்சு கொண்டே போகும். அப்ப நஹ்னு நஸ்தஹ்லிகுல் மா. அதே டைம்ல இப்ப நான் ஒரு பேனையை பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க, மை குறையும் தான், இல்லை நான் சொல்ல வரல. ஆனா பேனை அதனுடைய அசல் வடிவத்துக்கு தானே இருக்கும். ஆனா அஸ்தஹ்லிகு அல் கலம்னு சொல்றல்ல, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ நான் உடுப்பும் பாவிக்கிறேன், நான் இந்த உடுப்பை தான் எனது பயணங்களுக்கெல்லாம் பாவிக்கிறேன் நான் சொல்ல போறேன் உதாரணமா. அப்போ ஆனால் அஸ்தஹ்லிகு சௌபன்னு சொல்கிறல்ல, இப்படித்தான். ஒரு உடுப்பை பாவிக்க அது அது பேடாகும், அது கிளியும், அது என்னுடைய குவாலிட்டி குறைஞ்சு கொண்டு போகும், அது வேற விஷயம். ஆனாலும் அதனுடைய பருமன் அப்படியே தானே அது இருக்க போகுது. அப்போ அதனால அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்ல. நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்துறது, சாப்பாடுகளை பயன்படுத்திக்கிறது, மின்சாரங்களை பயன்படுத்துறது. இப்போ சிகரெட்டு தான் குடிக்க போறான்னு வச்சுக்கோங்க, சிகரெட் அடிக்க போறான் ஒருத்தன். அப்போ சிகரெட் அடிக்கிறவன் சிகரெட்டை அடிக்கும் பொழுதெல்லாம் அது குறைஞ்சு கொண்டே போகும். அப்போ இஸ்தஹ்லக அஸ்ஸஜாயிர் அப்படின்னு நமக்கு சொல்லிடும், ரைட்? இப்போ இங்கே மின்சாரத்தை பயன்படுத்தும் பொழுது என்னது,
பில்லு கூடுது. பில்லு கூடும், அது வேற விஷயம். அது குறையுதா? அது பில்லு கூடிக்கொண்டு தான் போகும். ஆனால் வந்து என்னது, அந்த மின்சாரம் அந்த குறையிறன்ற ஒரு 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 இப்ப ஒரு 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 இடத்துல தானே விநியோகம் செய்யப்படுது. அந்த விநியோகம் செய்யப்படுறது அது குறையலாம் தானே. அந்த அடிப்படையில என்னது இஸ்தகிலக்கன்னு பயன்படுத்திக்கலாம். ரைட். அவர் சொல்றாரு வந்து ஃபக்கத் அஸ்பஹ்னா நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா கஸீரன். மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். ஃபில் இலாஅத்தி, இலாஅ அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு சொல்றது. இலாஅன்னுவாங்க, அல்லது இனாரா. இலாஅ அல்லது இனாரா. லைட்டுக்கு சொல்றது. லைட் பயன்பாட்டுக்கு. லைட்னா என்ன அர்த்தம்? இந்த பல்புகளுக்கு, இந்த என்ன மின்சார குமிழ்கள். மின்சார குமிழ்களுக்காக நாங்க பயன்படுத்துறோம். வல் ஹாசிப், கம்ப்யூட்டருக்காக, என்னது கம்ப்யூட்டர் விஷயத்துல நம்ம அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துறோம். வ அல் மிதியாஇ, ஐன் வரணும். அது ஹம்ஸ் விழுந்திருக்குது, அது திருத்தி கொள்ளணும் பிள்ளைகள். மிதியா, ஐன் ஒன்று வரணுமா? அது ஹம்ஸ் இருக்கு கடைசியில. அந்த ஈற்று பகுதியில வரக்கூடிய ஹம்ஸை வெட்டி போட்டு ஐன் போடணும். வல் மிதியாஇ. அதே மாதிரி என்னப்பா, ரேடியோவுக்கு நம்ம பயன்படுத்தும், ரேடியோன்னு சொல்லுவேன், வானொலி அது. வல் ஹல்லாத்தி, கலவை இயந்திரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கலவை இயந்திரம் சொல்லி, அந்த கலவை இயந்திரத்துக்கு நம்ம சொல்ற வந்து சிலக்கள் பிளண்டர்ன்னுவாங்க, அதுகளுக்கு ஹல்லாத்துன்னு சொல்ற. வல் ஃபுருன் அல் கஹ்ரபாயி, மின்சார அடுப்பு. அப்ப அவன், OVEN, அவன் சொல்றது, அதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். வல் கஸ்ஸாலா, வாஷிங் மெஷின், சலவை இயந்திரம், அதுக்கு பயன்படுத்துறோம். வல் மிக்னசத்தில் கஹ்ரபாயியா, மிக்னசா கஹரபா என்றது வோக்கம் கிளீனர். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, என்னது கரண்ட்ல அடிச்சு கொண்டு இப்போ அந்த காப்பெட் எல்லாம் தட்டுவாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வோக்கம் கிளீனர். அப்போ அந்த அது அந்த அந்த மெஷினை பயன்படுத்துறதுக்கு, அந்த என்னது மின்சார தும்புத்தடின்னு சொல்றதுக்கு தமிழ்ல பொருத்தம் இல்லை இல்லையா, மின்சார தும்புத்தடின்னு சொல்லலாமா, கிளீன் பண்றது, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷின், அது நம்ம வோக்கம் கிளீனர்னா எல்லாருக்குமே விளங்குற சாமான். வல் மிக்வாத்தி, மிக்வாத்துங்கிறது அயன் பாக்ஸ் சொல்லுவேன், மின் அழுத்தின்ற அது. வகைரி தாளிக்க, இது அல்லாத இது மாதிரியான நிறைய இலத்திரனியல், என்னப்பா இலத்திரனியல், இலத்திரனியல், எலக்ட்ரானிக் என்னப்பா டிவைசஸ் அல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதுகளுக்கு நம்ம வந்து வகைரி தாளிக்க, இது மாதிரியான இலத்திரனியல் பொருட்களுக்கு நாங்கள் வந்து கூடுதலாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியதாக மாறிட்டோம். அதனால கரண்ட் பில் அதிகமாக வரும். நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒன்று இல்லை. அதை பற்றி நம்ம யோசிக்கணும், ஆச்சரியப்பட வேண்டியது ஒன்று இல்லை. ஆனா பொதுவாக ஒவ்வொருத்தருடைய பயன்பாட்டை பொறுத்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதாவது நம்ம இந்த மாசம் கூட போயிருக்குதா குறைய போயிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அல் அப், வாப்பக்காரர் சொல்றாரு, உலாஹிலு, நானும் அவதானிக்கிறேன் தான், அண்ணல் அவுலாத, நம்மட பிள்ளையோல், நம்ம கொஞ்சம் பிள்ளைகளை பெற்று போட்டிக்கிறோமே, தேவையான பிள்ளைகள் கொஞ்சம் பேரை, அந்த தேவையான பிள்ளையோல் எத்துரு கூனல் அஜிஹிசத்தல் கஹ்ரபாயியத்தை, அவர்கள் இலத்திரனியல் உபகரணங்களை விட்டு விடுகிறார்கள். தரக்க எத்திருக்குன்னா விட்டு விடுறது. அஜிஹிசாங்கிறது ஜிஹாஸ், அரஜமுத்தன் அஜிஹிசா ஜிஹாஸ். ஜிஹாஸ் அப்படிங்கிறது வந்து டிவைஸ், உபகரணங்கள். அல் கஹ்ரபாயில மின்சார உபகரணங்கள் அவங்க விட்டு விடுறாங்க. தமலுனால் இயங்க விடுறது, இயங்க விடுறா, ஃபேனை போட்டு அப்படியே ஃபேனை போட்டு விட்டுருது, அது இயங்க விடுறது. ஃபேனை போட்டு விடுறது, லைட்டை போட்டு அப்படி ஓஃப் ஆக்குறது இல்லை, சிலாக்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒஃபீஸுகளில், மதரசாக்கள்ல மாதிரியான பொது இடங்கள்ல இந்த கூத்து கூடவே நடக்குது. அவ தமலு தவாலல் யோம், அது தவாலையில வந்து தூளல் யோம்னு பட்டிருக்குது. அது தவாலல் யோம், அந்த வாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் ஒன்று போடணும். தவாலல் யோம், நாள் முழுக்க இயங்க விடுகிறார்கள், ஓஃபாக்காம. அதானே அர்த்தம் வேற. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நானும் அவதானிக்கிறேன் தான், நம்மளோட பிள்ளையோல் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் அல்லது மின்சார உபகரணங்களை வந்து அப்படியே இயங்க விட்டு விடுறாங்க, அதை போட்டு விட்டு போயிட்டுறாங்க, அதை வந்து இந்த சுவிட்ச் ஆஃப் பண்றல. வக்கதாலிக்கல் இதாஅத்து, இதே மாதிரி தான் லைட்ற கதையும், லைட்டையும் போட்டா என்னது ஓஃப் ஆக்குறது இல்லை, அதை நாள் முழுக்க போட்டுட்டு இருக்காங்க. வஹாதா தபுதீரும், இது இஸ்ராஃப் இல்லையா, இது வீண் விரயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வஹாத தபுதீர், இது வீண் விரயம் தான். வஹாத தபுதீர், பத்தர யுபதிர் தபுதீர்ங்கிற என்னது வீண் விரயம், அளவுக்கு அதிகமான வீண் விரயத்துக்கு நம்ம தபுதீர்ன்ற. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வலா துபதீர் தபுதீரா இன்னல் முபதிரின கானு இஹ்வான ஷயாத்தீன். தகல்லம்னா மஅல் அவுலாதி கஸீரன், நம்மளோட பிள்ளைகளோடு நாம் நிறையவே பேசியிருக்கோம். வகுல்னா லஹும், அவர்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நஹ்னு நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா கஸீரன் ஜித்தன்,
ரொம்ப அதிகமாக நம்ம இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் என்று அவர்களுக்கு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். வஹாதா யுஅஸ்ஸிரு, இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வஹாதா யுஅஸ்ஸிர்னா தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஃபி மீசானியத்தில் பைத்தி, வீட்டினுடைய பட்ஜெட்டில். அது என்னது பட்ஜெட்டுன்றது? பட்ஜெட்டுக்கு நம்ம தமிழ்ல சொல்ல வந்து பாதீடுன்னு சொல்லுவாங்க. பாதீடு. யாருமே தமிழ்ல இன்றைக்கு பாதீடு, இன்றைக்கு எங்களுடைய இந்த மாசத்தினுடைய பாதீடு கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு நம்ம சொல்றத அப்படி சொல்றோம். நம்ம பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனை, பட்ஜெட் பிரச்சனை, பட்ஜெட்னா எல்லாருக்கும் என்னது இங்கிலீஷ்ல அந்த சொல் வழங்கும். அதாவது ஒரு ஒரு வரவு செலவுன்னு ஒன்று இருக்குமே, வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம செலவழிக்கக்கூடிய இப்ப செலவழிப்பு, வரவு செலவு. அவை இந்த பட்ஜெட்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது. வலாக்கின் என்றாலும், அப்படி ஹர்ஃபுக்கு தனிய கருத்து ஒன்று இல்லை. லாக்கின் ஒரு ஹர்ஃப், அது தனிய கருத்து வாசிக்க கூடாது என்றாலும் இருந்தாலும் நமக்கு அப்படி பழக்க தோஷமா போச்சுது. வலாக்கின் முஸ்தஜீப, இதுக்கு சரியான முறைக்கு ரெஸ்பான்ஸ் தர, அதாவது பதில் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நம்ம இத்தனையோ முறை பாடி பாடி சொல்றோம் என்னது, நம்ம கிரண்டை கூடுதலாக யூஸ் பண்றோம், பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் என்னது இதை கணக்கெடுக்கிறார்கள் யாரும் இல்லை. வலாக்கின்லா முஸ்தஜீப் அலிமா நகூல், நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பிள்ளைகள் யாரும் அதை சொல்ற மாதிரி கேட்கிறாங்கல்ல. அல்ல தந்தை சொல்றாரு, லதைய ஃபிக்ரத்தும், என்னிடத்தில் ஒரு யோசனை இருக்கிறது. என்ன யோசனை? சொல்றாரு, லஅல்ல ஹாதிஹில் ஃபிக்ரா, இந்த யோசனை, இந்த ஐடியா வந்து சத்தன்ஜஹு, அது பயனளிக்கலாம், இந்த வெற்றி அளிக்கலாம். நஜஹ என்ஜஹுன்னு அர்த்தம், வெற்றி அளிக்கிறது, வெற்றி அளிக்கலாம். ஃபி இதாரத்தில் கஹ்ரபாயி, மின்சாரத்தை நிர்வகிப்பதில், மேனேஜ் பண்ற. அப்ப மின்சாரத்தை நிர்வகிக்குகின்ற விடயத்தில் இதாரா, அதார யுதீரு இதாரத்தன், நிர்வகிக்கிறது. மின்சாரத்தை நிர்வகிக்கிற விஷயத்தில் இது வெற்றி அளிக்கலாம் என லதைய ஃபிக்ரத்துன், என்னிடத்தில் ஒரு யோசனை உள்ளது. லஅல்ல ஹாதிஹில் ஃபிக்ரா, இந்த யோசனை சத்தன்ஜஹு ஃபி இதாரத்தில் கஹ்ரபாய், மின்சாரத்தை நிர்வகிக்கிற விஷயத்துல வெற்றி அளிக்கலாம். அப்ப தாய் வந்து அறக்க பறக்க கேட்கிறாங்க, தடல் புடலா கேட்கிறா, மா ஹாதிஹில் ஃபிக்ரா, என்ன யோசனை அப்படின்னு சொல்லி. அதுக்கு தந்தை சொல்றாரு, நகூலுலில் அவுலாத், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், இதன் ஹஃபல இஸ்திஹ்லாக்குல் கஹ்ரபாய், இன் ஹஃபலன குறைகிறது, இன் ஹஃபலனல் குறைகிறது, இதன் ஹஃபல இஸ்திஹ்லாக்குல் கஹ்ரபாய், மின்சார பயன்பாடு குறைவடைந்தால் ஃபஸௌஃப நுஅதி, நாங்கள் கொடுப்போம், குல்ல வாஹிதின், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுப்போம், முகாஃபஅத்தன், ஒரு பரிசு. முகாஃபான பரிசுக்கு சொல்றது, ஒரு பரிசு நம்ம கொடுப்போம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு அறிவிப்போம். அதாவது கரண்ட் பில்லு குறைய வந்துச்சுன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு இருக்குது அந்த மாச கடைசியில அப்படின்னு. அப்ப உம்மா சொல்ற, ஹையா நுஜர்ரிப் ஹாதல் உஸ்லூப, ஹையா நுஜர்ரிப் ஹாதல் உஸ்லூப் என்றால் இந்த வழிமுறையை வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன்டா, செயல்படுத்தி பார்ப்போம். சரி, இப்போ இந்த நடைமுறையை நம்ம செயல்படுத்தி பார்ப்போம். ஜர்ரபன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது. ஓ, இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் நடத்துறது எல்லாமே ஜர்ரப தானே டெஸ்டிங் நடத்துறது. சரி, ஃபிஷஹரி சாணி 2ஆம் மாதம், இப்போ அடுத்த காட்சிக்கு வர போகிறாங்க. ஃபிஷஹரி சாணி 2ஆம் மாதம், இப்போ 2ஆம் மாதத்தில் வாப்பா சொல்கிற, மாஷா அல்லாஹ் இன் ஹஃபலத் ஃபாத்தூரத்துல் கஹ்ரபாஇ கஸீரன் ஹாத ஷஹ்ர, இந்த மாதம் ரொம்பவே கரண்ட் பில்லு குறைஞ்சி வந்திருக்குது. அப்போ பிள்ளைகள் என்னது, நல்ல பிள்ளைகள். அத்தகிது அன்ன உஸ்லூபன நஜஹ, எங்களுடைய இந்த செயல்முறை வெற்றி அளித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அத்தகிதுன்னு அர்த்தம், நான் கருதுகிறேன், நான் அப்படி நினைக்கிறேன். அல் வஐன முகாஃபஅத்துல் அவுலாத், அப்போ எங்க பிள்ளைகளுக்குரிய பரிசு அப்படின்னு சொல்லி உம்மா கேட்குறா. அதுக்கு வாப்பா சொதப்புறாண்டா, அவர் மலுப்புறாரு. சஉஹ்திருஹா மஇ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர டைம்ல அதை கொண்டு வருகிறேன். சஉஹ்திருஹானால் நான் அதை எடுத்து வருகிறேன், மஇ என்னோடு எடுத்து வருகிறேன் அர்த்தம். அவர் சொல்றாரு, நான் வெளியில போனா எடுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து அருஞ்சொற்கள் பகுதியை பாருங்க மக்கள். தல்லாஅஃப அதிகரிக்கிறது,
அல் ஃபுருன் அல் கஹரபாயி, மின் சூளைன்னு நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம், அதாவது கரண்ட் அடுப்பு. அல் மிக்னஸ் அல் கஹரபாய ஓக்கம் கிளீனர், இதாரத்துல் கஹரபா மின் முகாமை, அதாவதுப்பா மின்சாரத்தை முகாமைத்துவப்படுத்துறது. உலாஹிலு நான் அவதானிக்கிறேன். ஹல்லாத் கலவை இயந்திரம், பிளண்டருக்கு சொல்றது. அல் கஸ்ஸாலா சலவை இயந்திரம். மீசானியத்துல் பைத் வீட்டினுடைய வரவு செலவு, அதாவது பாதீடுன்னு சொல்லுவோம் நம்ம, பட்ஜெட். முகாஃபா பரிசு அப்படிங்கிற சொல்லுன்னு. ரைட். இப்போ இந்த உரையாடல் வந்து ஒரு சாதாரணமான உரையாடல், உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ரெண்டு சொல்தான் என்னது தெரியாத சொல்ல உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போ எங்களுக்கு அடுத்தது தான் என்னது வாசித்து வழங்க வேண்டிய ஒரு சிக்கலுக்குரிய பகுதி. இலங்கையில் நீர் இந்த கானரபியா சொல்றது ஏதாவது ஒரு அடிப்படை சொல்லல இங்க வந்ததா, ஏதாவது சும்மா உருவாக்கப்பட்ட ஒரு சொல்ல? அல் கஹ்ரபாஉ என்கிறது நினைக்கிறேன் பழங்காலத்து டிக்ஷனரிகள்ல எல்லாம் அப்படி ஒரு சொல்லணும்னு நம்ம காணல. அல் கஹ்ரபா உண்டு, ஆனா ஃபியல் இருக்குது. தகஹ்ரப மின்சாரம் தாக்கியதுன்னு சொல்லி ஃபியல் எல்லாம் எடுத்திருக்காங்க, தகஹ்ரபன்னு சொல்லி. ஆனா தகஹ்ரபன்னு சொல்லி ஃபியல் எல்லாம் வந்ததுக்கென கஹ்ரபாஉ அப்படிங்கிற சொல் வந்து என்னது பிற்பட்ட காலத்துல தான் அந்த சொல் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது இதுல அதனுடைய மூலச்சொல் வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் விளங்கல. ஏன்னா கஹ்ரபையில அசில் வந்து கரப, ஹாதான் வந்து என்னது ஜாயிதான எழுத்து, கஹ்ரப அப்படின்னு. அடுத்த பகுதிக்கு வாங்க மக்கள். இந்த பகுதியை நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆளுமை பகுதிகளுக்கு போயிடலாம். இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளங்க வேண்டியது தான். முதல் பந்தி ரொம்பவே சுலபமான பந்தி. அதுக்கு பிறகு வாரதுல சில என்னது கலை சார்ந்த சொற்கள் இருக்குது. அந்த சொற்களை சரியா புரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த பந்திகள் விளங்கும். எனவே நான் வாசிக்கக்கூடிய கருத்தை, நான் 100 அடிச்ச மாதிரி கருத்து வாசிக்க முயற்சி செய்வேன். நீங்க கொஞ்சம் அவதானிச்சுக்கொள்ளணும் எப்படி உஸ்தாத் கருத்து வாசிக்கிறார் அப்படின்றது. அத்தாக்கத்துல் மாஇயத்து ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையில் நீர் மின் வலுன்னு கொடுத்துருக்காங்க. நீர் மின் வலுண்டால் அதாவது தண்ணீர் மூலமாக நம்ம என்ன செய்யறது, கரண்ட் உற்பத்தி செய்யறது. அப்ப இலங்கையில் நீர் மூலமான மின்சார சக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் தமிழ்ல இலங்கையில் நீர் மின் வலுன்னு கொடுத்துருக்காங்க. மின் வலு, வலுன்னா சக்திக்கு சொல்றது. முதலாவது பந்தி ரொம்ப ஜுஜுபியான பந்தி, அதை ஒரு 3 செகண்ட்ல வாசிச்சு முடிக்கிற விஷயம் அது. பாருங்க. அல் மா உ தண்ணீரானது, அல்லதி நராஹு அதை நாங்கள் காண்கிறோமே, அத்தகைய தண்ணீர், நாம் பார்க்கின்ற இந்த நீர், நாங்கள் காண்கின்ற இந்த நீரானது, என்சிரு மினஸ்ஸம வானத்திலிருந்து இறங்குகிறது. மேகம் தானே மழையை பொழியுது, அப்ப ஆகாயத்துல இருந்து அந்த தண்ணி வந்து கிடைக்குது. வயத்தமௌவஜு ஃபில் பிஹார் கடல்கள்ல அது வந்து அலை வடிவத்தில் அது இருக்குது. தமௌவஜ எத்தமௌவஜுன்னா அந்த அலை வீசுறது. அப்ப கடல்கள்ல அந்த தண்ணி வந்து அலை வடிவத்தில் என்னது இருந்து கொண்டிருக்கு. வயஜ்ரி வயத்ததஃபகு ஃபில் அன்ஹார், வயஜ்ரி வயத்ததஃபகு ஃபில் அன்ஹாரி, ஜராண்டால் ஓடுறது, தண்ணி ஓடுது, அந்த தண்ணி ஓடுது. எத்ததஃபகுனால் பீரிட்டு பாயுது, ஓவர்ஃப்ளோ ஆகி போறதுன்னு. அப்ப பீரிட்டு பாய்கிறது. ஃபில் அன்ஹாரி நதிகளிலே. அப்ப ஆறுகள், நதிகள், கங்கைகள்ல வந்து தண்ணி சதாவும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், அது மெதுவாகவோ அல்லது நதி அமைதியாகவோ அல்லது வேகமாகவோ ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப தண்ணீர் என்கிறது வந்து வானத்துல இருந்து கிடைச்சாலும் அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு கோலங்கள்ல இருக்கு. கடலை பார்த்தீங்கன்னா அலை வீசின மாதிரி இருக்குது. ஆற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அது ஓடிக்கொண்டே இருக்குது, திரவ பொருளுங்கிறதுனால. அப்ப இந்த தண்ணி வந்து மஸ்தருன் ஹயவியுன், அவ வானத்திலிருந்து இறங்கக்கூடிய இந்த தண்ணி கடல்ல அது வந்து அலையாக இருக்குது, ஆறுகள் அது ஓடிக்கொண்டிருக்கு. இந்த தண்ணி வந்து மஸ்தருன் ஹயவியுன் அசாசியுன். இது வந்து ஒரு மஸ்தர்னா ஒரு மூலகம். தண்ணீர் என்கிறது ஒரு மூலகம். மூலகம் என்ன அர்த்தம்? அது வந்து வேற வேற பொருட்கள், வேற வேற என்னது அம்சங்கள் வந்து தோன்றுவதற்கு அது ஒரு மூலகர்த்தா, அது ஒரு மூலகம். அது இப்ப ஒரு படிமம், அது ஒரு படிமம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப இந்தியா தமிழ்ல படிமம்னு சொல்றது வந்து நம்ம இங்க இலங்கையில வந்து நம்ம மூலகம்னு சொல்லுவோம். அது ஒரு மூலகம். எப்படி ஒரு
இப்போ உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்குல்ல. இப்போ ஆக்சிஜன் ஒரு மூலகம், கார்போஹைட்ரேட்ஸ் அது ஒரு மூலகம், தண்ணீர் ஒரு மூலகம், நைதரசன் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு மூலகங்கள். ரைட். ஹுவ மஸ்தருன் அது ஒரு மூலகம். ஹயவியுன்னு என்னப்பா, அதாவது உயிரியல் மூலகம், உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு அடிப்படை அது. அசாசி இன்றியமையாத அம்சம். தண்ணீரால தான் அல்லாஹு தஆலா சகல படைப்பினங்களையும் படைத்திருக்கான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், உயிருள்ள அத்தனை வஸ்துக்களையும் நாங்கள் தண்ணீரால் தான் ஆக்கியிருக்கிறோம். உலகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் 75% என்னது தண்ணி தான். அப்ப ஹுவ மஸ்தருன் ஹயவியுன் அசாசி, அடிப்படையான உயிர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மூலகமாக அது இருக்கு. யஅ்தமிது அலைஹில் இன்சான், மனிதன் அதை நம்பி இருக்கிறான். தண்ணியை நம்பித்தான் சில மனுஷன் வாழ்றான். இப்ப ஏதமதான டிபெண்ட் ஆன், மனிதர்கள் அதுல தான் சார்ந்து இருக்கிறார்கள், தண்ணியை நம்பித்தான் வாழ்றாங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கலும் எத்தனையோ நாகரீகங்கள் தோன்றினது என்னது நதியோரங்கள்ல. தண்ணி வசதியை கருத்துல கொண்டுதான். தண்ணி இல்லைன்னா மக்களுக்கு அங்க ஜீவனோபாயம் ரொம்ப சிரமமாயிரு, கஷ்டமாயிரு. ஏன்னா ஏதமிது அலைஹில் இன்சான், மனிதன் அதை நம்பி இருக்கிறான். வல் ஹயவான், மிருகங்கள் அந்த தண்ணியை நம்பி சார்ந்து இருக்குது. ஒன் நபாத், தாவரங்கள், நபாத்துன்னு அர்த்தம் தாவரம். வலவுலா ஹாதிஹில் மாத்தத்து, இந்த மூலகம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், மாத்தாண்டால் மூலகம், இந்த மெட்டீரியல், இந்த மூலகம் மட்டும் இல்லை என்றிருந்தால், வலவுலா ஹாதிஹில் மாத்தத்து புகாரன் ஃபிஸ் ஸமாய், ஆகாயத்தில் அது ஒரு புகையாக இருக்குது. புகார்னால் புகை, புகைக்கு சொல்றது அந்த புகார், ஒரு புகை மாதிரி ஆகாயத்தில் அது சுழண்டு கொண்டு இருக்குது. வஜலீதன் அலா துர்வத்தில் ஜிபால், வஜலீதுன்னா பனிக்கட்டி, அலா துர்வத்தில் ஜிபால், மலை உச்சிகளிலே, மலை சிகரங்களில் பனியாக இந்த மூலகம் இல்லை என்றிருந்தால். வசாயிலன், சாயினால் திரவம், லிக்விட்னு சொல்லுவோம், திரவம் லிக்விட் அது. அவ திரவமாக இது இல்லை என்றால், ஃபில் பிஹார் ஆறு கடல்கள்லேயும், வல் புஹைரத் ஏரிகள், இதுல இது இந்த திரவமாக இது இல்லை என்றால், அப்ப ஆகாயத்துல புகையாகவும் மலை உச்சிகள்ல பனியாகவும் ஆறுகள் அதே மாதிரி கடல்கள் ஏரிகள் இதுகள்ல அது ஒரு திரவ பொருளாகவும் இது இல்லை என்றிருந்தால், லமா உஜிதத் இருந்திருக்காது, பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது என்றால் இருந்திருக்காது. தாயிரத்துல் ஹைட்ரோலோகியா, தாயிரன்னால் சுழற்சி, அல் ஹைட்ரோலோகியா அந்த நீர் சுழற்சின்னுவாங்க. அது ஒரு 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 சயின்ஸ் வேர்டு, அது பயாலஜி வேர்டு உண்டு அது. அப்ப தாயிரத்துல் என்னது ஹைட்ரோலோகியா, அப்ப தாயிரத்துல் ஹைட்ரோலோகியா நீர் சுழற்சின்றது. நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன நீர் சுழற்சி என்றால், நீர் சுழற்சின்றது என்னதுண்டா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப இந்த காலங்களில் மழை இல்லை, இப்ப பனி மூட்டம் இருக்கும், அப்படியே நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரழிப்பு அப்படியே ஆவியாக அப்படியே வானத்துக்கு போய் திருப்பி என்னது மழையாக எங்களுக்கு மீண்டு வருது. இந்த நீர் சுழற்சியை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமா இதாத்தி ரஜ்இ, மழையை மீண்டும் மீண்டும் கொட்டக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு. ஏன்னா அப்படியே இந்த தண்ணி அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். என்னது ஆவியாக இருந்து பிறகு இந்த பூமிக்கு அது பனிக்கட்டியாக விழுந்து அது பிறகு அப்படி தண்ணீராகலாம் மாறுது இல்லையா? ஒரு பல பரிணாம வளர்ச்சிகள், பல பரிணாம தன்மைகளை கொண்டது அது தண்ணி. அதான் சொல்றது லமா உஜித தாயிரத்துல் ஹைட்ரோலோகியா, நீர் சுழற்சி இருந்திருக்காது. அல்லத்தி ஜஅலஹல்லாஹு, அல்லாஹு தஆலா அதை ஆக்கி இருக்கிறான், சபபனில் ஹயாத்தி, உயிர் வாழ்க்கைக்கு காரணியாக, உயிர் வாழ்க்கைக்கு காரணியாக அதை ஆக்கியிருக்கிறார். அலா வஜ்ஹில் அர்தி, இந்த பூமியினுடைய மேற்பரப்பில், அலா வஜ்ஹில் அர்தினால் புவி மேற்பரப்பில், புவி மேற்பரப்புல உயிர் வாழ்க்கைக்கு காரணியாக அல்லாஹு தஆலா நீர் சுழற்சி ஆக்கியிருக்கான். வஹாதல் மௌரிது தபீஇயு, இந்த இயற்கை வளம், நீர் வளம் என்கிறது ஒரு இயற்கை வளம். இந்த இயற்கை வளமானது நிஅமத்துன், அல்லாஹினுடைய அருள், மன்னல்லாஹு பிஹா, மன்னல்லாஹு பிஹா தானே, அல்லாஹு தஆலா அதனை அருள் பாலித்திருக்கிறான். அலா ஸ்ரீலங்கா கசீரன், அஸ்ரீலங்கா என்று பட்டிருக்குது. அந்த அஸ்ரீலங்காவில் வரக்கூடிய அலிஃப்லாம் வட்டி போட்டு அதுக்கு பதிலாக அலா என்கிற ஹர்ஃபு ஜெரப்படும் நம்ம, அலா ஸ்ரீலங்கா கசீரன். அப்ப வஹாதல் மௌரிது தபீஇ நிஅமத்துன் மன்னல்லாஹு பிஹா அலா ஸ்ரீலங்கா கசீரன், அல்லாஹு தஆலா இலங்கைக்கு இந்த அருளை, இந்த நீர் என்கிற அந்த அருளை அதிகமாகவே சொரிந்திருக்கிறான். இந்த அருள் அல்லாஹு தஆலா சொரிந்திருக்கிறான் அதிகமாக.
அந்த பந்தி லேசி, அது ஒரு பெரிய கஷ்டமான பந்தி அல்ல. 2வது வார பந்தியும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, அதை வாசிச்சா விளங்கெடுக்கிறேன் பாருங்க. லகது ஷஅர முலூக்கு ஸ்ரீலங்கா அல் குதமா, லகது ஷஅர முலூக்கு ஸ்ரீலங்கா, இலங்கையினுடைய மன்னர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அல் குதமான்றது வந்து என்னது, பழங்கால அரசர்கள். அப்ப பழங்காலத்துல பண்டைய அரசர்கள், பழங்கால அரசர்கள் வந்து இலங்கையினுடைய பழைய மன்னர்கள் வந்து, பழங்கால மன்னர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. பி அஹமியத்தில் மாஇ கசீரன், பி அஹமியத், அந்த பா வந்து பி கசீர்ல பட்டிக்கு அங்க படக்கூடாது. அந்த பி அஹமியத்தில் மா, அந்த அங்கதான் அந்த பா வரணும். பி அஹமியத்தில் மாஇ கசீரன், தண்ணீரினுடைய தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை அதிகம் அதிகம் உணர்ந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பழங்காலத்து மன்னர்கள் நீரினுடைய முக்கியத்துவத்தை அதிகம் அதிகம் உணர்ந்திருக்கிறார்கள். ஃபகால அஹதுஹும், அவர்களில் ஒருவர் கூறினார். என்ன, பழங்காலத்து மன்னர்களை ஒருத்தர் நீரினுடைய முக்கியத்துவத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்காராம். உங்களுக்கு தெரியும், நம்மட ஐயா 2ஆம் பராக்கிரம பாகு, கோனேக பாகு மன்னருடைய எனது மகன். அப்ப இந்த 2ஆம் பராக்கிரம பாகு இருக்காரு இல்லையா, நம்ம நீங்க போனீங்கன்னா என்னது பராக்கிரம சமுத்திரம்னு சொல்லி புலனறுவையில் என்னது மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு, பெரிய குளம் ஒன்று இருக்கு. அது சமுத்திரமாண்டா பராக்கிரம சமுத்திரம்னு சொல்றது ஒரு உயர்வு நவச்சியில தான், அது என்னது ஒரு குளம் அது. அப்ப அந்த அவரை நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி கையை ஏந்தின மாதிரி கல்லில் அப்படி அவரை செதுக்கி விட்டுருக்கிறாங்க. அந்த நம்மட பராக்கிரம பாகு இருக்காரு இல்லையா, அந்த பராக்கிரம பாகு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, எப்படி வானத்திலிருந்து சிந்தக்கூடிய ஒரு மலையை கூட வீணாக அது கடலுக்கு போய் சேருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அது எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி ஒரு வார்த்தையினர் சொன்னதாக எனது பரவலாக மகாவம்சம் முதல் சூலவம்சம் வரைக்கும் உள்ள அத்தனை குறிப்புகளையும் அந்த செய்தி இருக்கு. அப்ப அந்த துண்டு அப்படியே மொழிபெயர்த்து காட்டியிருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த சூளுரை, அந்த வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்து காட்டியிருக்கிறாங்க. ஃபகால் அஹதும், அவர்களில் ஒருவர் சொன்னார்னா நம்மட 2ஆம் பராக்கிரம பாகு, அவர் சொல்றாரு, இன்னி நிச்சயமாக நான், லன் அத்துருக்கல் அன்ஹார ஃபி பிலாதி, என்னுடைய நாட்டிலே ஆறுகளை நான் விட மாட்டேன். எதற்கு விட மாட்டேன்? யசீலு மாஉஹா இலல் பஹரி, அந்த வாவு வரத்தேவல, யசீலு மாஉஹா இலல் பஹரி, வாவு தேவல்ல அவர் தரிக்கு, வாவு வராமலே கருத்து வருமாங்க, வாவை போட்டு தான் கருத்து வாசிக்கணும்னு சொல்ல தேவையில்ல. யசீலு மாஉஹா இலல் பஹர், அதனுடைய நீர் கடலை சென்றடைவது, அதாவது கடலை நோக்கி வலிஞ்சோடுறது. சால எசீலுன்னு அர்த்தம் வலிஞ்சோடுறது, தண்ணி வலிஞ்சு ஓடுறதுக்கு, ஃப்ளோ ஆகி போறதுக்கு சொல்றது சாலல் மாவு, தண்ணீர் ஓடியது. அப்ப அதனுடைய நீர் கடலைக்கு சென்றடைவதை அல்லது வலிஞ்சோடி போறத நான் விட மாட்டேன். இஸ்ராஃப்னால் வீண் விரயமாக அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. இதை அழகா மொழிபெயர்ப்பு செய்யலாம், அவர் அரபு அப்படி மொழிபெயர்த்து காட்டிக்கிறாரு. அப்ப வீண் விரயமாக கடலுக்கு அதனுடைய நீர் சென்றடைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த ஆறுகளுக்கு தானே, என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள், அதில் இருக்கக்கூடிய நீர்கள் வந்து வீணாக கடலுக்கு போக நான் விட மாட்டேன், அதையெல்லாம் கட்டி காத்து அரணாக அமைச்சு அதுகளுக்கு இப்போ நீர் அணைக்கட்டுகளை உருவாக்கி நான் விவசாய பண்ணைகளுக்கு, விவசாய பயன்பாடுகளுக்கு, விவசாய தொழிலுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூளுரையை அவர் விட்டுருக்காரு. அதனால வகது பனாஹா உலா இல் முலுக்கு, இந்த அரசர்கள் கட்டி இருக்கிறார்கள் அல் புஹைராத்தி, பெரிய பெரிய ஏரிகளை கட்டியிருக்கிறாங்க. ஃபி மஜ்ரல் மியாஹி, நீர் ஓடக்கூடிய பாதைகளில். அப்ப நீர் வலிஞ்சி ஓடக்கூடிய இடங்கள்ல உண்மையிலே குளங்கள் எப்படி கட்டுறதுனால், 2 மலைச்சாறுகளை டார்கெட் பண்ணி அந்த பகுதியால தண்ணி ஓடுதுன்னு சொன்னால் தண்ணியை அப்படியே வழிமறைச்சி தண்ணி என்ன செய்யறாங்க, குளங்கள் கட்டுறாங்க முந்தி காலங்கள்ல. அப்ப தண்ணீரினுடைய ஓடு பாதைகள்ல ஏரிகளை வந்து என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. வஹஃபரு மின்ஹா அல் கனவாத், அப்ப அந்த அதுல இருந்து அந்த அந்த ஏரிகள்ல இருந்து வாய்க்கால்கள் அவங்க தோண்டி இருக்காங்க. தோண்டுதல் என்ன அர்த்தம், டிக்கிங் சொல்லுவாங்க, தோண்டுதல்னு சொல்லி தோன்ற வாய்க்கால்கள் தோண்டி இருக்கிறாங்க. உண்மையிலே வாய்க்காலா கால்வாயாண்டா ரெண்டும் சரிதான். அது என்னது, அது வந்து அதுக்கு நாங்கள் சில வந்து இப்போ இலக்கண போலி தானே அது தமிழ்ல, அது இலக்கண போலி. அது அது கால்வாய்ன்னு சொன்னாலும் சரிதான், வாய்க்கால்னு சொன்னாலும் என்னது தெக்கமேக்க ரெண்டும் ஒன்று தான். அப்ப வாய்க்கால்களை வந்து அவங்க தோண்டி இருக்காங்க அந்த மன்னர்கள். வரவவு பிஹா அல் ஹுக்கூல, நமக்கு தெரியும் இந்த ரவிய எர்வா ரையன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம் செய்யறது இல்லையா, நீர் பாய்ச்சிறது.
வரவௌ பிஹா அல் ஹுகூல வல் மஸாரி', வயல்களுக்கும் பண்ணை நிலங்களுக்கும் அந்த நீர் மூலமாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, நீர் பாய்ச்சி இருக்காங்க. அம்மா ஃபில் அஸ்ரில் ஹதீசி, அம்மா ஃபில் அஸ்ரில் ஹதீஸ், இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில், இந்த நவீன யுகத்தில், ஃபகத் நஜஹத் ஸ்ரீலங்கா, இலங்கை நாடு வெற்றி பெற்றிருக்கிறது, ஃபி தௌலீதி தாக்கத்தில் கஹரபாயிய, மின்சார உற்பத்தி செய்யறதுல, மின் சக்தியை உற்பத்தி செய்கிற விடயத்தில், வல்லத இவல்து தௌலித உற்பத்தி செய்யறது, நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஜெனரேட் பண்றேன், ஜெனரேட் பண்றது அந்த வல்லதுன்னு சொல். அப்ப ஃபி தௌலிதி தாக்கத்தில் கஹரபாயியத்தி ஐதன் பில்மா, தண்ணீர் மூலமாகவும், அந்த கருத்து அந்த ஐலனுக்கு ஆல்சோ, அவ தண்ணீரின் மூலமாகவும் மின் சக்தி, அதாவது கரண்ட் என்ன உற்பத்தி செய்கிற விஷயத்துல இலங்கை நாடு வெற்றி கண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், வந்து பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சியை டார்கெட் பண்ணி என்னது, அதே மாதிரி லட்சப்பான நீர்வீழ்ச்சியை டார்கெட் பண்ணி நிறைய என்னது மின் உற்பத்திகள் நம்ம நாட்டில் நடக்கத்தான் செய்யுது. எனவே நீர் மின் வலுன்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் மூலமான கரண்ட் உற்பத்தி நடக்கத்தான் செய்யுது. வாப்பதான் மேனேஜராங்க. இந்த மாய்த்தஃபக்குல் மாஉ, தண்ணீர் பீரிட்டு ஓடும் போது, மின் முஸ்தவன் ஆலின் இலா முஸ்தவன் முன்ஹஃபிர், மின் முஸ்தவன் ஆலின்றால் உயர்ந்த மட்டத்திலிருந்து, ஹை லெவல்ல இருந்து லோ லெவலுக்கு என்னப்பா தண்ணீர் அப்படின்னு செய்யறது, கீழ் நோக்கி நம்ம பாய்ச்சி இறக்குறது. அதான் சொல்ல வர்றாரு, இந்த மாய்த்தஃபக்குல் மா, தண்ணீர் ஓடும் போது, தண்ணீர் பீரிட்டு பாயும் போது, மின் முஸ்தவன் ஆலின் உயர் மட்டத்திலிருந்து, இலா முஸ்தவன் முன்ஹஃபில் தாழ் மட்டத்தை நோக்கி நீர் பாய்ஞ்சி ஓடும் போது. இப்ப இவர் வந்து இந்த பந்தி தான் கொஞ்சம் என்னது பொறுப்பான பந்தின்னு நான் சொல்றேன், கஷ்டம் நான் சொல்றதுக்கான சொல்லல, நீங்க கொஞ்சம் அவதானமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ஹாஜர் இந்த விளக்கத்தை சொல்றாரு, கேட்டுக்கணும். அதாவது இப்ப சொல்ல போற கதை என்ன தெரியுமா, மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகுது என்கிறத நம்மளை மாதிரியான தோதுகளுக்கு சொல்ல போறானோ, இப்படி தாண்டா பாப்பா வருகுது, இப்படிதான் உற்பத்தி செய்யப்படுறாங்கிறத அரபுல சொல்ல போறாங்க. நமக்கு பகல்லையே பசுமாடு விளங்காது, அப்ப இரவு எருமையா வழங்க போகுது. தமிழ்ல சொன்னாலே இந்த கன்செப்ட் விளங்காது நம்மளுக்கு, அப்ப அரபுல சொன்னா அது விளங்குமா? இருந்தாலும் படிக்கணும் நம்ம நீலவளுக்கு. கேளுங்க, இந்த மாய்த்தஃபக்குல் மாஉ, தண்ணீர் பீரிட்டு ஓடும் போது, மின் முஸ்தவன் ஆலின் இலா முஸ்தவன் முன்ஹஃபித், உயர் மட்டத்திலிருந்து தாழ் மட்டத்தை நோக்கி தண்ணீர் பீரிட்டு ஓடும் போது, ஃபஇன்னஹு யுதீரு தௌரிபீனாத், அது சொல்ல கொஞ்சம் பாருங்க. இந்த சொல் வந்து நீங்க என்னது வேற எங்கேயுமே கண்டிருக்க மாட்டீங்க. இந்த தௌரபீனாத்துங்கிற சொல்ல நானும் என்னது அரபு உலகத்துல நான் என்னது இந்த இடத்துல வேற எங்கேயுமே காணல நான். ஃபைன்னஹு யுதீரு, அது நிர்வகிக்கிறது, அதார யுதீருன்னு அர்த்தம், நிர்வகிக்கிறது. ஃபைன்னஹு யுதீரு அத்தௌரபீனாத், தௌரபீனாத்துங்கிறது வந்து இந்த கீழே தந்திருக்காங்க உங்களுக்கு பாருங்க, அந்த அருஞ்சொற்கள் பகுதிகளில் நீர் சக்கரம் அப்படின்னு, நீர் சக்கரம். அப்ப நீர் சக்கரத்தை அது நிர்வகிக்கிறது. அல்லத்தி, அந்த நீர் சக்கரம் எத்தகையது என்றால், தஷ்கலு, அது இயக்குகிறது, அல் முவல்லிதாத் அல் கஹரபாயியா, மின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மெஷின்கள் இருக்கும் இல்லையா, அல் முவல்லிதாத்துல் கஹரபாயியா என்றால் ஜென்ரேட்டர்கள். அதாவது நாங்கள் வந்து மின்ன வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகள், மின்ன உற்பத்தி செய்யணும் கரண்டை உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகள். அதை இங்கே தமிழில் தந்திருக்காங்க. எனக்கு நான் தமிழ் அதை வாசி கஷ்டமா இருக்குது, நான் அப்படி ஒரு தமிழ் சொல்லோடு கேள்விப்பட்டதில்லை. மின் பிறப்பாக்கி, மின் பிறப்பாக்கி அப்படின்னா மின்ன பிறப்பிக்கிறண்டா, மின்ன உற்பத்தி செய்யறை, வல்லதுன்னு பிறப்பிக்கிறது தானே, இந்த பிறந்தான் பிறப்பித்தான், அது ஒரு முத்தாதியான அர்த்தம் உங்களுக்கு விளங்குதான் உங்களுக்கு. அப்ப மின்ன பிறப்பிக்கிறன்ற அர்த்தம் வந்து மின்ன உற்பத்தி செய்யறை. அந்த மின்ன நம்ம கொஞ்சம் லேசு சொல்வதாக இருந்தால் ஜென்ரேட்டர் சொல்லுங்க நம்ம, அது அப்ப இந்த ஜென்ரேட்டர்களை வந்து அது இயக்குது. வயுத்துலகு அலல் கஹரபாய், இப்படி அந்த நீர் சுழற்சி மூலமாக மின்சார உற்பத்தியை தோற்றுவித்து அதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய கரண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம், நீர் மின்வலுன்னு சொல்றோம். அதான் சொல்றாரு வயுத்துலகு அலல் கஹரபாய். எனவே இத்தகைய மின்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அல்லத்தி துவல்லது பிஹாதிஹி தரிகா, இந்த விதத்தின்படி, பிஹாதிஹி தரிகனா இந்த மெதட், இந்த விதத்தின் படிக்கு உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்திற்கு சொல்லப்படுகிறது இஸ்முல் கஹரபாயி. சாரி, கஹரபாயி அல்ல, கஹரமாயி.
கஹ்ர மாஇ என்ன நீர்மின் நீர் மின்சாரம். நீர் மின்சாரம் என்கிற பெயர் அதற்கு பயன்படுத்தப்படுது. இப்போ வயுத்துலக்கூன்னு அர்த்தம் பயன்படுத்தப்படுது. அலல் கஹரபா மின்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுது. அல்லத்தி தூவல்லது பிஹாதிஹி தரிகை இந்த முறைப்படி உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. என்ன பேர்னால் இஸ்மு அல் கஹ்ரமா. கஹ்ரமாண்டால் நீர் மின் வலு. இதெல்லாம் உங்களை சாவடிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி என்னது பண்டித அரபுல தரல. இதெல்லாம் ஒரு வகையான என்னது மாட்டரபு, ஸ்மார்ட் அரபு. பார்த்துக்கோணும் விளக்கத்தை. வலி தௌலீதி தாக்கத்தில் கஹ்ர மாஇயத்தி. வலி தௌலீதி அல் அத்தாக்க அல் கஹ்ர மாஇயா. அத்தாக்க அல் கஹ்ர மா என்றால் நீர் மின் வலு இல்லையா? நீர் மின் வலுவை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி துகாமு அஸ்ஸுதூது. அகாம யுகீமு இகாமத்தன அதுல இருந்து மஜ்ஹூல் தான் துகாமு. துகாமு சுதூது அணைக்கட்டுக்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. சத்துஞ்சமு சுதுன்னு இப்ப டேம், பெரிய டேம்னு சொல்லி நம்ம வந்து அணைக்கட்டுக்கள்னு சொல்லி அணைக்கட்டுக்கள் வந்து நிர்மாணிக்கப்படுது. இந்த மஜ்ரல் மியாஹி நீர் ஓடக்கூடிய இடங்களில், நீர் ஓடக்கூடிய இடங்கள்னா நீர்வீழ்ச்சி மாதிரியான இடங்கள், நீர் ஓடக்கூடிய இடங்கள்ல அணைக்கட்டுகள் செய்யறாங்க. ஹைசு தத்தகவ்வனு புஹைராத்துன் இஸ்தினாஇயத்துன். அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்றாரு. ஹைசு தத்தகவ்வனு, தத்தகவ்வனா உருவாகும். புஹைராத்துன் இஸ்தினா செயற்கை என்னப்பா ஏரிகள். செயற்கை ஏரிகள்னா இப்ப நீரை வந்து என்ன செய்வாங்கன்னா அணைக்கட்டு வடிவங்கள்ல என்னது ஒவ்வொரு பகுதியாக தண்ணி என்னது தடுத்து நிறுத்தி வச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தனது நீர் பற்றாக்குறை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நாங்கள் சொல்ல வந்து செயற்கை ஏரிகள்னு சொல்லி. இப்போ செயற்கை ஏரிகள் உருவாகும். அதுக்கு பிறகு சொல்றாரு வத்து ஷையது பிஜானிபிஹா. வத்து ஷையது பிஜானிபிஹா அதற்கு அருகாமையில் கட்டப்படுகின்றன. ஷையதுனா கட்டுறது. மஹத்தாத்துண்டால் நிலையங்கள். மஹத்தாத்துண்டால் நிலையங்கள். நிலையங்கள் கட்டப்படும். ஃபீஹா அந்த நிலையங்கள்ல இருக்கும் அல் முவல்லிதாத்துல் கஹ்ரபாயியத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஜெனரேட்டர்கள், மின் பிறப்பாக்கிகள் இருக்கும். வஃபில் மின்தக்கத்தில் ஜபலியத்தில் முத்தவசிதத்தி பிஸ்ரீலங்கான்னு கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி எழுதணும். வஃபில் மின்தக்கத்தில் ஜபலியத்தில் உஸ்தா. முத்தவசித்தான்னு வராது, அப்படி சொல்ல வேண்டிய அரபுல இந்த சொல்லணும்டா இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸுக்கு அப்படி சொல்றல. அதாவது நம்ம சொல்லுமே வந்து மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்தை இங்கிலீஷ் சொல்லணும் வந்து சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் நம்ம சொல்லுவோம். மிடில் ப்ரொவின்ஸ்ன்னு சொன்னா சிரிச்சிருவாங்க இல்லையா? மிடில்ங்கிறது நடுவுதான். ஆனா நடுவுங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு அந்த சொல் பொருத்தம் இல்லை. அப்ப எனவே வந்து வஃபில் மின்தக்கத்தில் ஜபலியத்தில் உஸ்தா பிஸ்ரீலங்கா இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதியில். அப்ப மின்தக்காண்டால் பிரதேசம், ஜபலியன்னா மலை பிரதேசம், அல் உஸ்தனா மத்திய மலை பிரதேசம் வருது, மத்திய மலை நாடு. அப்ப மத்திய மலை பிரதேசத்துல வந்து இலங்கையில வந்து மத்திய மாகாணத்துல வந்து இருக்குது. அக்ஸரு மின் இஷ்ரீன மஷ்ரூஅன் 20க்கும் அதிகமான வேலை திட்டங்கள் இருக்குது. ப்ரொஜெக்ட் ஒர்க் இருக்குது. அந்த நீர் மின்சார உற்பத்திக்கான ப்ரொஜெக்ட் ஒர்க்குகள் இருக்குது. அக்ஸரு மின் இஷ்ரீன மஷ்ரூஅன் 20க்கும் அதிகமான திட்டங்கள் இருக்குது, வேலை திட்டங்கள் இருக்குது. எதுக்கு தெரியுமா? லி தௌலீதி அத்தாக்கத்தில் கஹ்ரமாஇயத்தி நீர் மின் வலுவை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு, அதாவது கரண்ட் மூலமாக மின்சார சக்தியை வந்து உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் என்னது ஒரு 20 ப்ரொஜெக்ட் மட்டும் என்னது இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ப்ரொஜெக்ட்னு சொல்லி என்னது அவங்களோட அது ஒரு தனியார் கம்பெனி எடுத்து அதை செஞ்சு அரசாங்கத்துக்கு கொடுக்கும். கடைசி வரியையும் பாருங்க, அதுவும் ஒரு ஆத்தல் வரிதான். பிர்ரஹ்மி மின் முஹாவலாத்தி இஸ்திக்லாலி அத்தாக்கத்தில் மாஇயத்தி. லைட்டா காய்ச்சல் காயும் விளங்குதா? அந்த வரிகளை நீங்க பார்க்குற நேரத்துல உங்களுக்கு லைட்டா காய்ச்சல் காயலாம், வைரஸ் அடிக்கலாம். அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. உடைக்கணும். நம்ம கட்டுடைப்பு செஞ்சு வாசிச்சுட்டு போற டைம்ல என்னது அது ஒரு பபா வரி. அது இது மாதிரி அரபியில் இதை விட எல்லாம் என்னப்பா ஹார்டன் அரபு எல்லாம் இருக்குது. நீங்க பார்த்தா இது உங்களுக்கு 4 நாளைக்கு பசி எடுக்காது. என்னடா இப்படி இருக்குதுன்னு. பிர்ரஹ்மி மின் முஹாவலாத்தி இஸ்திக்லாலி அத்தாக்கத்தில் மாஇயா. இதை ஒவ்வொரு சொல்லவாங்க. பிர்ரஹ்மி மின்னால் இருந்த போதிலும், என்ன பிர்ரஹ்மி மின்னால் இருந்த போதிலும், நம்ம இங்கிலீஷ்ல ஈவன் தோ ஓல்தோன்னு சொல்ற மாதிரி. முஹாவலாத்னா முயற்சிகள், இஸ்திக்லால் என்றால் பயன்படுத்துறது, அத்தாக்க அல் மாஇயா என்றால் நீர் மின் சக்தி. அப்ப நீர் மின் சக்தியை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்த போதிலும், நீர் மின் சக்தியை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள்
இருந்த போதிலும் ஃபலா தஸாலுல் ஹாஜத்து தேவை இருந்து கொண்டேதான் இருக்கிறது இலா மசாதிரி தாக்கத்தில் உஹ்ரா ஏனைய ஏனைய மின் சக்தி மூலகங்களுக்கு. இப்ப கரண்ட உற்பத்தி செய்யறதுக்கு வந்து தண்ணி மட்டுமா மூலகம்? இல்ல, காற்றால என்னது நமக்கு வந்து மின்சாரம் எடுக்கலாம். புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காற்றாடிகள் இருக்குது, அதன் மூலமாக என்ன செய்யறாங்க, உற்பத்தி செய்யறாங்க. நம்மளோட நானதான் அங்க மேனேஜரா இருக்காரு. அடுத்தது வந்து நீங்க என்னது நிலக்கரிகளால் என்ன செய்யறாங்க வந்து கரண்டை வந்து உற்பத்தி செய்யறாங்க, நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி வந்து வேற எது ராமான் வரும்? ஒன்று காற்று, நிலக்கரிகள், தண்ணீரால வேற எதாவது பயன்படுத்துறது எனக்கும் சரி தெரியல. இந்த மாதிரி 3 ஐட்டங்களால தான் என்னது இந்த கூடுதலாக நாடளாவ ரீதியில அல்லது உலகளாவ ரீதியில வந்து மின்சார உற்பத்தியே நடக்குது. அப்ப அதான் அவர் சொல்ல போறாரு, ஃபலா தஸாலு அல் ஹாஜத்து இலா மசாதிரி தாக்கத்தில் உஹ்ரா ஏனைய அதாவது மின் வலுன்னு சொல்லுவோம் நம்ம வந்து மின் வலு மூலகங்களின் பாலான தேவை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமான ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளோட பெரிய உற்பத்தி செய்யக்கூடிய என்னது மின் உற்பத்தி சவுதி அரேபியா, எது பெட்ரோலால, பெட்ரோலியம், அதால என்ன செய்யறாங்க மின் உற்பத்தி நடக்குது. நம்ம சொல்ல மறந்துட்டு நமக்கு கண் நஃப்தி பெட்ரோலியம், பெட்ரோலியத்தின் மூலமா பெட்ரோல் மூலமாக பெட்ரோல் மூலமாக பெட்ரோல் நம்ம சொல்றது வந்து அல்லது எரிபொருள்னு சொல்லுங்க. வல் ஃபஹம் அல் ஹஜரி நிலக்கரி, வர்ரி காற்று, அப்ப இதுகளாலேயும் என்ன செய்யறாங்க மின் உற்பத்தி நடக்குது. அப்ப மசாதிரு தாக்கத்தில் உஹ்ரா என்னன்னு கேட்டால் ஏனைய மின் மின் என்னது மின் உற்பத்தி செய்வதற்கான ஏனைய மூலகங்கள் என்னன்னு கேட்டால் அதுல ஒன்று தான் என்னது இந்த பெட்ரோல் அல்லது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த எரிபொருள் அப்படிங்கிறது. அடுத்தது என்னது நிலக்கரி, மற்றது காற்று. லி அன்ன மஷாரி அத்தாக்கத்தில் மாஇயத்தி ஃபி ஸ்ரீலங்கா ஏனென்றால் இலங்கையில நீர் மின்சக்தியினுடைய திட்டங்களை பொறுத்தவரையில் அவைகள் தயத்தமீது அவை சார்ந்திருக்கின்றன, அவை நம்பி இருக்கின்றன. அலா நுசூலி அல் மதர் மழை பெய்கிற அந்த விஷயத்துல தான் முழுமையாக அது நம்பி இருக்குது. ஏத்தமது அலைகின்றது இங்கிலீஷ்ல தான் டிபெண்ட் ஆன், ஒன்றை நம்பி இருக்கிற ஒன்றை சார்ந்து இருப்பது இந்த அர்த்தம். தயத்தமீது அலா நுசூலில் மதர் அலல் மின்தக்கத்தில் ஜபலியத்தி. அப்ப மலை பிரதேசங்கள்ல, மத்திய மலைநாட்டு பிரதேசங்கள்ல மழை பெய்கிற அந்த மலை வீழ்ச்சிய நம்பித்தான் இலங்கை நாடு வந்து நீர்மின் சக்தி திட்டங்களை எல்லாம் வச்சிருக்குது. வஹீனமா என் கத்தியுல் மத்தருகுணா, இங்கு மழை தடைப்படும் பொழுதெல்லாம் வஹீனமா என் கத்தியுல் மத்தருகுணா, இங்கு மழை தடைப்படும் பொழுதெல்லாம் யுல் தர்ரு நிர்பந்திக்கப்படுகிறது இலா கத்து இல் கஹரபாயி மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு அது நிர்பந்திக்கிறது. ஃபி அன்ஹா இல் ஜசீரத்தினால் தீவு முழுவதும். அப்ப ஐலண்ட் வைடா வந்து என்னது இரண்டு கட்டாகிறதுக்கான காரணம் என்ன, மழை வந்து குன்றுவது. அப்ப மழை வீழ்ச்சி வந்து குறையும் பொழுதெல்லாம் அப்ப தண்ணீர் பற்றாக்குறை வருகிறது. அப்ப என்னது மின்சார பிரச்சனை வருது. ஆனா கிட்டத்தில் நம்ம நாட்டுல வந்து கரண்ட் அடிக்கடி கட்டாயினத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, குரங்குகள் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுகளுக்கு குரங்குகள் மாநாடு நடத்தி முடிவு சொன்னச்சு, நாங்க இல்லவாப்பா காரணம் எவனோ ஒருத்தன் தப்பா பண்ணது விழுந்து சிக்கினான், அதுக்கு வேண்டா ஒரு தடவை நம்ம காரணமா இருந்திருக்கலாம், வேற பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இலங்கையில வந்து எப்பொழுதெல்லாம் மழை வீழ்ச்சி குறைவடையுதோ அப்பொழுதெல்லாம் என்னது இந்த நீர்மின் வலு வந்து என்னது தடைப்பட்டு கொண்டிருக்குது என்கிற அந்த செய்தியத்தை நம்ம அங்கே சொல்லியிருக்காரு. நானும் என்னது ஒரு மூச்சு பிடிச்சி ஒரு வாசி காட்டியிருக்கிறேன். எனக்கு புரியுது, நான் உங்களுக்கு புரியுற விதமா சொன்னேன் இல்லையாங்கிற எனக்கு தெரியல. நீங்க அந்த என்னது வாய்ஸ் ரெக்கார்டுகளை கொஞ்சம் கேட்டு இந்த பந்திகளுக்கு என்னது எப்படி கருத்து வைக்கிறாங்க, எப்படி சொல்றாங்கிறத திருப்பி கொஞ்சம் கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லாட்டி என்னது யூடியூப்ல என்னது வேற உஸ்தாத்மார்களும் என்னது பாடங்களை போட்டிருக்கலாம், அவங்களும் எப்படி கருத்து வாசிக்கிறாங்கிறத கொஞ்சம் பாருங்க. வேற எதுவும் கேட்க இருந்தா நீங்க நம்மளோட தாராளமாக கதைக்கலாம். அதே போல நம்ம கடைசியா நேத்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கட்டுரை ஒன்றை போட்டு இருந்தோம், லேசான முறையில தான் போட்டு இருக்கோம், அதை விட லேசா எழுதையிலாது. இதே மாதிரி சார் என்னது டெய்லி டே டு டே உங்களுக்கு என்னது கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த முறை எழுத இருக்கிறவங்க வார முறை எழுதுறவங்க பிரச்சனை இல்லை, இந்த முறை எழுதுறவங்க என்னதுங்க அந்த கட்டுரைகளை கொஞ்சம் பார்த்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க சரியா. ஹை பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.